இந்த பையன் பொதுவாக எதை பார்த்தாலுமே பயப்படுவான். தனிமையில் போய் எங்கேயும் விளாட மாட்டான். 4, 5 பேர் இருந்தால் தான் அவனை கூட போய் விளாடுவான். அதுவும் குறிப்பாக அந்த கருப்பு பூனையை பார்த்தாலே பயந்து ஓடி போய் கதவெல்லாம் பூட்டிடுவான், ஜன்னலையும் பூட்டிடுவான். அவங்க சித்திகிட்ட கேட்டு உறுதிப்படுத்துவான். இந்த மாதிரி பூனை போயிடுச்சா அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் தான் வெளியவே வருவான். அப்படி இருக்கும்போது அவங்க ஊருக்கு வந்து ஒரு உளவியல் நிபுணர் வராரு. இந்த மாதிரி விழிப்புணர்வை பற்றி பேசுகிறவர். அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க சித்தி. உங்களது மகன் எதை பார்த்து பயப்படுகின்றானோ அந்த ஒன்றையோ அல்லது அதை போன்ற ஒன்றையோ நீங்கள் உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். காலப்போக்கில் அவன் பழகி விடுவான், பயத்தை மறந்து விடுவான். இது அவனுடைய எல்லா செயல்பாடுகளுக்குமே பொருந்தும், மறந்து விடாதீர்கள். அந்த உளவியல் நிபுணர் சொன்ன மாதிரி அந்த பூனையவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கருப்பு பூனையை வாங்கி வளர்க்குறாங்க. காலப்போக்கில் அந்த கருப்பு பூனையும் சரி, இன்னொரு பூனையும் அடிஷ்னலாக எல்லா பூனையும் விளாட ஆரம்பிச்சிடும். வேறு எதற்கண்டே பயப்படுறதே இல்லை. சாதாரண பையன் மாதிரி அங்கே நின்று ஓடி விளாட ஆரம்பிச்சிடும். சித்தி, இன்னைக்கு ஸ்கூல் லீவு, நான் விளையாட போறேன். விளையாடி விட்டு 1 மணிக்கு தான் வருவேன். எங்க அம்மா ஊர்ல இருந்து போன் செஞ்சா நீங்க சொல்லிருங்க ரஞ்சித் விளையாட போயிருக்கான்னு. சரியா சித்தி?